விடா தடைகளும் விடைகளும் என்ற தலைப்பில் ஐயா அவர்களது சிறப்பு சிந்தனையுரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக இணைந்துள்ள தூய நல்ல உள்ளங்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவே தெய்வம் என்று சுட்டிக்காட்டிய அருட்தந்தை மகரிஷி அவர்களும் அவர்களுக்கு முன்னே வாழ்ந்து விளக்கம் கொடுத்து நம்மையெல்லாம் மேன்மைப்படுத்திய எத்தனையோ மகான்களும் ஞானியர்களும் நம்மை தூய்மை செய்து கொள்ளுவது குறித்து நிறைய பேசியிருக்கிறார். இந்த தூய்மை செய்கிற பணியை சிறப்பா செய்தாலே மற்றபடி இறைநிலையை போய் அடையறதுக்காக நம்ம பெருமுயற்சின்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறது தான் சுருக்கமானது. அப்படி நம்மை உடல், மனம், உயிர் பதிவுகள் மற்றும் பல கோணங்களிலே தூய்மைப்படுத்திக் கொள்ளுவதற்காக எவையெல்லாம் அந்த ஒரு பெரும்பொருளை உணர்வதற்கு, அடைவதற்கு தடையாக இருந்தது என்று சிந்தித்தோம் என்று சொன்னால், அந்த தடைகளை எல்லாம் முறையாக அறிந்து உணர்ந்து விலக்கிக் கொள்ளுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்படி மிக சிறப்பான சிந்தனையில முதலாவதாக உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் என்று சொன்னது போல உடம்புக்குள்ளே உத்தமனை காண் என்று சொன்னார்கள். அப்ப இந்த உடம்பை பராமரிக்க வேண்டும். அப்ப உடல் நலமின்மை நோய் தான் முதல் தடை. தியானம் செய்யணும்னா கூட உடம்பு நல்லா இருந்தாதான் உட்காந்து முதுகுத்தண்டை நேரா வச்சு தியானம் பண்ண முடியும். அப்ப அந்த உடல் நலம் நல்லா இருக்கணும்னா உடல் தத்துவம் தெரிந்திருக்க வேண்டும். பாடி மெக்கானிசம், ஆப்ரேட்டிங் மெக்கானிசம்னு சொல்றோம். அதைத்தான் சுருக்கமாக காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் பேலன்ஸ் பண்ணோம்னா மற்ற எல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கின்ற பெரிய சூட்சுமத்தை நாம் புரிந்திருக்கிறோம். அடுத்தது பெருந்தடைய என்னன்னா மனம்தான். மனம் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு மனதை சரி பண்ற வேலையே பெருசா எடுத்து அதை புரியாம ஏதோ வழி நடத்திக்கிட்டு போய் தான் சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அப்ப மனம் என்பது என்ன என்ற ஆராய்ச்சியும், அடக்க நினைத்தால் அலையும் அறிய நினைத்தால் அடங்கும்னா அது ஒரு இடக்கான விஷயம்தான். அதனால்தான் மனமெனும் பேயினாங்க, மனமெனும் குரங்குனாங்க. ஆனா மகரிஷியோ அதனை மனமெனும் புதினம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உளச்சோர்வு இருந்தால் ஒருவன் நல்ல குரு கிடைத்து ஞானத்தை வழங்கினாலும் கூட உளச்சோர்வு இருந்தால் அந்த அவர் கொடுக்கிற நல்ல விஷயங்கள் போய் சேராது இல்லையா? அப்ப மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடலிலே நோய் தடையாக இருக்கிறது, மனதிலே சோர்வு தடையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதனை 3 குழப்பங்கள் என்று காண்போம். அதாவது அஞ்ஞான, சந்தேக, விபரீதம் என்று சொல்லக்கூடியது. இந்த அஞ்ஞானம் என்பது அறியாமையை குறிக்கும். அன்பு உள்ளங்களே, அஞ்ஞானம் என்ற அறியாமை இருந்தால் அறிவு விளக்கம் தடையாகிவிடும்.
அப்படி அறிவு விளக்கத்தை நோக்கி நாம் பயணப்பட வேண்டியிருக்கிறது. அறியாமை என்பது ஒரு குற்றம் இல்லை, அது இயல்புதான். குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆனா ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ள முற்படுகின்ற ஆர்வம் குழந்தைக்கு உண்டு. அந்த ஆர்வம் நமக்கு இருந்தா நாம முன்னேறிடலாம். ஆகையினாலேதான் கைவல்ய நவநீதம் என்ற நூலிலே குரு சீடனுடைய சம்பாஷணைன்னு ஒண்ணு வரும். குருவும் சீடனும் பேசிட்டு இருக்காங்க. அதுல இவ்வளவு உயர்ந்த ஞானத்தெல்லாம் சொல்றீங்களே குருவே, நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கு, நான் உங்களுக்கு என்னதான் திரும்பி கைமாறு செய்ய போறணும் அப்படின்னு கேட்கிறேன். யாரு? சீடன் கேட்கிறேன். அப்ப குரு என்ன சொன்னார் தெரியுமா? அஞ்ஞான சந்தேக விபரீதம் இம்மூன்றும் உன்னை அவ்வப்போது தொடரும். எவ்வளவு பாடம் கேட்டாலும், எவ்வளவு பயிற்சி பண்ணாலும், அஞ்ஞான சந்தேக விபரீதம் இம்மூன்றும் உன்னை அவ்வப்போது தொடரும். அப்படி தொடர்கிற போது தொடரக்கால் அதனை கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே தெளிந்து நிற்பையாகில் அதுவே நீ செய்யும் உதவியாம் என்றார். இப்ப பாருங்க, இப்ப ஒரு முதல்ல 2 தடையை பார்த்தாச்சு, இப்ப 3 தடையை தெரிஞ்சுக்கிறோம். அஞ்ஞானம்னா அறியாமை தான். அறியாமை இருக்குன்னா அறிந்தோரிடத்துல சென்று அறிவுபடுத்தி கொள்ளுகிறோம். திருக்குறளை படிக்கிறோம், பல விஷயங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி குருவினிடத்துல செல்லுகிறோம், பெற்றோர் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறோம். இது போல அப்ப இது அறிதலுடைய பயணம் என்று சொல்லக்கூடிய. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அஞ்ஞான இருள் விலகி ஞான ஒளி பெருகும். ஆனா இந்த கேட்டுக்கிட்டே வரும்போது குருகிட்ட எவ்வளவு பாடம் கேட்டுட்டு போனாலும் வீட்டுக்கு போனோடனே என்ன வரும்? கொஞ்சம் அவ்வப்போது குழப்பம் வரும். இல்லையே, இப்படி சொன்னாரு ஆனா இப்படி இல்லை இருக்குன்னு கேள்வி வருமா இல்லையா? வரும். அதுக்கு பேர் தான் சந்தேகம்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த சந்தேகத்தோட ஒரு விஷயத்தை நாம கையில் எடுக்கிற போது அது எப்படி முடியும்னா விபரீதமா தான் முடியும். நாமளே குழப்பத்துல இருக்கோம், சந்தேகத்துல இருக்கோம். அப்ப என்ன செய்யணும்? அதனை கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே என்று சொல்லுகிறார். கேட்டல் என்பது இப்பொழுது ஞானபரமான விஷயங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இதுதான் கேட்டல். அப்புறம் அதை கேட்டதை சிந்திக்கணும்னா அது யாருடைய பணி? கேட்கறதுக்கு குருவனுடைய சொல்ற பணி நடக்கணும். கேட்கிறவர் தப்புல உட்கார்ந்து கேட்கணும். கேட்க ஆள் இல்லாம குரு பேசிக்கிட்டு இருந்தா வேற அர்த்தம், தனியா பேசிக்கிறாரும்பாங்க. அப்படி இங்க குருவனுடைய பணி பாதி, கேட்டல்ல சீடனுடைய பணி பாதி. அடுத்து சிந்தித்தல் தெளிதல் என்பதுல முழுக்க முழுக்க சீடனுடைய பணிதான். சிந்திக்கிறது யார் சிந்திக்கிறது? அகத்தாய்வு பண்ணீங்களான்னு கேட்டா, அகத்தாய்வு மன்றத்துல பேராசிரியர் பண்ணார்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் அகத்தாய்வு இங்க நமக்கு மனசுக்குள்ள நமக்குள்ள பண்ண வேண்டியது தற்சோதனை, அகத்தாய்வு. ஆகையினால சிந்தித்தலும் நம்முடைய பொறுப்பு, தெளிதலும் நம்முடைய பொறுப்பு. அதுக்கு உதவுகின்ற உபாயம் மட்டுமே குருவனுடையது. ஏன்னா குரு அதுக்கு ஒத்தாசையா இருந்து உதவி பண்ணி வர்றார். ஆனா தெளிந்த பின்னே குருவினுடைய வேலை முற்றிலுமாக இல்லாம போகுது. தெளிந்த அந்த இடத்துல அப்படியே நிற்க வேண்டியது சீடனுடைய பணியாகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. என்ன படிச்சோ படிச்ச பொருளாக நெல் என்பது. இதைத்தான் அடுத்த 3 தடைகளாக பார்க்கணும். அப்ப அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்று 3 குற்றங்கள் இருக்கிறது. இந்த அறியாமைன்றது தான் இப்ப முதல்ல பார்த்தோம், அஞ்ஞானத்தை நீக்கி கொள்ளுவதற்கு. அதே போல
சந்தேகம் என்று சொல்லக்கூடியது, இன்னும் சொல்ல போனா புரிந்திருந்த போதிலும் ஐயம் வரும். அதை கடைபிடிக்கிறதுல பொறுப்புணர்ச்சி இல்லாத தன்மை இருக்கும். ஏன்னு சொன்னா, பசித்தவனுக்குத்தான் குருவனுடைய வாசகம் உள்ள போய் வேலை செய்யும். பசி இல்லாதவனுக்கு எவ்வளவு உணவு போட்டாலும் அது போய் சேருமா? அவனால சாப்பிட முடியாது. பசி இல்லாதவன் சாப்பிட முடியாது. அதுபோலதான் ஆன்மாவை பசித்திருக்க சொன்னார்கள். அதை பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பசி இல்லாதவன்கிட்ட எவ்வளவுதான் அருமையான உணவை கொடுத்தாலும் அவன் எப்படி எடுத்துக்கொள்ள முடியாதோ, அதுபோல பொறுப்புணர்ச்சி இல்லாதது, அதுதான் அலட்சியத்துக்கு காரணம். அப்ப அந்த அலட்சியத்தை பொறுப்புணர்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்ல பாடம் கேட்பாங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே மறந்துட்டாங்கன்னா, அதான் சொல்றது, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலான்னு. அது மாதிரி கேட்கிற பாடமெல்லாம் கேட்டுட்டு மீண்டும் நாம் அதை கடைபிடிக்கின்ற வகையிலே பொறுப்புணர்ச்சி இருக்கணும். அப்படி அறிதல்ல ஒரு பெருநிலை எதுன்னா, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய மூலம் என்ன, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு, நான் இப்ப எப்படி இருக்கணுங்கிற தெளிவு. அப்படி நாம் நம்முடைய பிறவியை பற்றி சிந்திக்கிற போது, இது ஒண்ணும் இப்படி பிறக்கணும்னு படைக்கப்படல, எவல்யூஷன்ல நாம வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? பரிணாமத்துல நம்ம வந்திருக்கோம். அப்பா அவங்க சேர்ந்தாங்க, அவங்க பெத்தாங்க. நம்ம அப்பா அம்மா பிறந்தாங்க, அவங்க நம்மள பெத்தாங்க. இப்ப நாம பிளான் பண்ணி பிறக்கவே இல்லை. இப்ப பிறந்த பின்னாலே ஒரு லட்சியம் வேண்டுமா இல்லையா? இந்த லட்சியம் எத்தனை பேர் வாழ்க்கையில கையில எடுத்திருக்காங்க? நீ என்னப்பா ஆக போறேன்னு ஸ்கூல்ல மாணவனை பார்த்து கேட்பாங்க. ஒருத்தன் நான் டாக்டர் ஆக போறேம்மா, ஒருத்தன் கலெக்டர் ஆக போறேம்மா, ஒருத்தன் மிலிட்டரியில சேர போறேம்மா. அது மாதிரி நான் என்ன ஆக போகிறேங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம கிட்ட விடை வேணும், நம்ம கிட்ட பதில் வேணும். அந்த பதில் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அந்த பதில் மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். நீங்களெல்லாம் ஆன்மீக விஷயங்களை தேடி இந்த இணைப்பிற்கு வந்திருக்கிறீர்கள் ஆனந்த யோகம் மூலமாக. இந்த ஆன்மீக நாட்டம் என்பதை எதை நோக்கிய பயணம்? ஆன்மா தன்னை எறிதல் என்பது. அதனுடைய இறுதியை நாம் கடவுளை அறிதல் என்று சொல்லுகிறோம். ஆனால் கடவுளை நோக்கிய பயணப்பட்ட போது இங்க அடைவதற்கு அப்படி ஒண்ணு தனியே இல்லை என்ற ஒரு புரிதல் ஏற்பட்டுவிடும். அதுதான் சிறப்பு. ஆகையினாலே உயிருக்கு, உடலுக்கு மிக விருப்பமான ஒரு விஷயம் எதுன்னா உணர்ச்சி வயம்தான். இந்த உணர்ச்சி வயம் இருந்ததுன்னா எல்லாமே கெட்டுப்போம். அந்த உணர்ச்சி வயத்துக்கு நேர் எதிர்ப்பதை எது? தன்வயத்தனாக இருத்தல். அதாவது ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாக்கிரதைப்பா, பொறுப்பா நடந்துக்கோ அப்படிம்பாங்க. அப்ப அந்த ஜாக்கிரதை உணர்வு இல்லைன்னா பயனில்லை. அதுதான் பொறுப்புணர்ச்சி என்று சொல்லக்கூடியது. ஆகையினாலே கொஞ்சம் அசந்தாலும் நம்ம என்ன ஆயிடுவோம்? உணர்ச்சி வயப்பட்டு விடுவோம். இந்த உணர்ச்சி வயம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் பின்னாடி விளக்க போறேன், அறுகுணங்களாக. எனவே குரு சிஷ்யனுடைய தொடர்புல பெறுவது என்னன்னா, ஐயம் திரிபு அற கற்றல். பாடம் கேட்கறதுல குழப்பம் இல்லாம தெளிவா பாடம் குருவும் கொடுத்துருக்கணும், சீடனும் வாங்கியிருக்கணும். இந்த இடத்துல குரு வேற ஃப்ரீக்குவன்சியில சொல்லிக்கிட்டு இருக்காரு, சீடன் வேற ஒரு ஃப்ரீக்குவன்சியில உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா குரு கொடுக்கறது அங்க போய் சேராது. இப்ப குருவும் சீடனும் கரெக்ட் அலைன்மெண்ட்ல இருக்கணும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எல்லாவிட பெரிய குற்றம் தடை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் தன்னை மறந்த நிலையே குற்றம். அதாவது தான் யார் என்று புரிந்து தன்னில் ரமித்திருக்கக்கூடிய பேருண்மைதான் துரியத்தில் நமக்கு வழங்கப்படுகிறது, துரிய தவத்துல. ஆனா அந்த அத்வைத ஞான விளக்கத்தின்படி பார்க்கிற போது பிரம்மம் என்று ஒன்று தனியே இல்லை, அதுவே அனைத்துமாக மலர்ந்திருக்கிறது. உயிர்களாக, உலக தோற்றமாக, பிரபஞ்ச தோற்றமாக இத்தனை உயிர்கள் தோன்றி மனிதனாகி ஐயறிவு ஆறறிவுடைய மனிதன் என்ற பக்குவமான நிலை எய்தி அதுலேயும் பல காலம் கழித்து இப்ப நாம வந்திருக்கிறோம். இப்ப இங்க எது இருக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா, பிரம்மமாம் தன்னை மறந்த நிலையே அது ஆவரண மூடல் என்று நூல்களிலே சொல்லப்படுகிறது. பிரம்மமாகிய தன்னை மறந்து இருக்கிறான் என்பதுதான் இங்கே பெரிய தடை. அப்ப அதை ஆவரண மூடல் என்று சொல்லுகிறார்கள். அல்லது நாம் புரியுற மாதிரி சொல்லன்னா ஆணவம், முனைப்பு என்பதுதான். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். நாம் ஆன்மீகத்தை தேடி பயணப்படுகிறோம், கடவுளை தேடுகிறோம்னா முதல்ல எதை விடணும்னா ஈகோவை தான் விடணும். ஈகோவோட எதை செய்தாலும் அது சிறப்பா அமையாது. அப்படின்னா என்னன்னா, யான் எனது எனும் செருக்கறுப்பான். அதனாலதான் ஞானியர்லாம் யாம் வருவோம் யாம் இருப்போம்னு பன்மையில சொல்லுவாங்க, நான் வருகிறேன் என்று சொல்ல மாட்டாங்க. அப்படி இந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடியது அது விந்தணுவானது முட்டையோடு சேர்றதுக்கு உதவியா தோன்றியது. அது நீந்தி போய் முட்டையில சேர்ந்துதான் கருவாகி நாம பிறவி எடுத்து வந்தோம் இல்லையா? அப்ப அந்த முந்துரும் பண்புதான் இங்க எல்லாமே நான் தான் நினைச்சு முன்னாடி நிக்குது. இப்ப இதற்கு உதவி குருவினுடைய அறிவு, குருவினுடைய தெளிவு, குரு உயிரின் சேர்க்கை. அப்படி தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்த ஒரு உயிராகி உலகில் வந்தோம். இந்த உயிர் உய்வதற்கு மூணாவது ஒரு குரு தேவை, ஒரு உயிர் தேவை. அதுதான் குருவினுடைய உயிர். குரு என்ன பண்றாரு? உருவத்திடை உந்தன் பூ விரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்ச்சி ஆகையினாலே. இப்ப இதைதான் ஆணவம், கன்மம், மாயை என்று மும்மலங்களாக சைவ சித்தாந்தமும் சொல்லுகிறது. ஆணவம் முனைப்பு என்று பார்த்தோம். இப்ப இந்த முனைப்போடு எந்த செயலை செய்தாலும் அது ஒழுங்கா வராது. அப்ப அந்த செயல் பொருத்தமில்லாததாக விளைவு வரும். அப்ப அதைதான் கர்மம் என்று சொல்லுகிறோம். ஆணவம், கன்மம். மூன்றாவதாக மாயை. இப்ப சுத்த அத்வைத ஞான நெறிப்படி பிரம்மம் எல்லாமாக இருக்கிறது, இறைநிலை எல்லாமாக இருக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் இறைநிலை இருக்கு. இப்படி சொன்ன இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வருகிறதா? உடனடியா மனம் வராது. அதற்கு என்ன வேணும்? விளக்கம் வேணும். அதை தான் சொல்றாங்க, தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய். தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம் என்பது. அப்ப அதான் விசாரிச்சுட்டே போறோம். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், பிரம்மம் என்பது எது, இந்த உலகம் என்பது என்ன, இந்த மூணுக்கு உள்ள தொடர்பு என்னன்னு ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா சைவ சித்தாந்தத்துல போய். அதுதான் தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய்
இப்ப முதல் கேள்வி என்னன்னா, எல்லா சந்தேகத்துக்கும் பதில் கிடைச்சுதாங்கிறது தான். ஆகையினாலதான் அன்பர்களே, நான் எப்பொழுது உரை நிகழ்ச்சி நடத்தினாலும் என்ன பண்ணுவேன், கேள்வி நேரம்னு ஒண்ணு கொடுப்பேன். அது ஆமாங்க, நீங்க சொன்னதுல இந்த விஷயம் எனக்கு பொருத்தமா இருக்கு, இந்த விஷயம் எனக்கும் சரியாதான் இருந்ததுன்னு உங்க அனுபவத்தோட பொருத்தி பார்த்து சிறப்பா இருந்தது இந்த கருத்துன்னு சொன்னாலும் மகிழ்ச்சி. அதை விட முக்கியம் என்னம்னா, பேசுனதுல எங்க புரியல, எங்க முரண்பாடா இருந்தது, அது வேணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நான் பேசுறத நீங்க கேட்டீங்க, கை தட்டினீங்கன்றது சிறப்பு இல்ல. கேட்டீங்க, உள்ள வாங்குனீங்க, அது எங்க இடிச்சுது, எங்க பொருந்தல, அப்ப என்ன பண்ணணும், அதை கேள்வியாக்க தரணும். இப்ப அதுதான் சந்தேகம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த சந்தேகத்தோடு செய்யறது தான் எல்லா செயல் விளைவும். அதான் கர்மா என்று சொல்றோம். அப்ப ஆணவம், கர்மம், மூன்றாவது மாயை. மாயை என்று சொல்லுகிற போது அது ரொம்ப ஒரு மாதிரியா இமேஜ் பண்ணி விட்டாங்க. ஞான மார்க்கத்துலதான் வாழ்வே மாயம் அப்படின்ட்டாங்க. அது ஒரு கோட்பாடு உண்டு, மித்துன்னு ஒரு கோட்பாடு உண்டு. இந்த தோற்றம் எல்லாம் பொய். இதையே எல்லாமே பார்க்கிற எல்லாமே மித்து மாயை கோட்பாடுன்னு சொன்னாங்க. ஒரு நியாயம் வேணுமில்ல. அதாவது நாம பார்க்கிற எல்லாமே நாமும் உட்பட நிகழ்ச்சி தான். இப்ப பீயிங்கா உணர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உணர்வுங்கிற நிலை தான் இப்ப இருக்கிறது பீயிங் ஸ்டேட். நீ இருக்கியாப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் தான் இருக்கனே, உங்க எத்தாப்புல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்ப அது பீயிங் ஸ்டேட். ஆனா இந்த நான் என்னை உணர்ந்தேன், இருக்கிறேன் என்று அறிந்த கணங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த உணர்வுமே எல்லாமே என்னன்னா நிகழ்ச்சி தான். எப்படி அங்கே காவிரி ஆறு என்று சொல்லுகிறோம், கங்கை ஆறு என்று சொல்லுகிறோம், இருக்கிறது என்று. ஆனா ஆறு அங்க இருக்கிறது இல்லை, அது பிரவாகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இங்க தண்ணி நாம சொன்ன பார்த்த போது இருந்த தண்ணி என்னாச்சு, இஸ் பாசிட்டிவே, புதுசா தண்ணி வந்துருச்சு. அதுபோல எல்லா கணங்களும் நிகழும் கணங்கள்ன்றதை புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க எது இருக்கு, இந்த கோட்பாட்டுப்படி பார்த்தா மித்து மாயை கோட்பாடுன்னு சொன்னது ரைட் தான். இருந்தாலும் இந்த மாயின்ற வார்த்தையை வேற மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டாங்க. சம்சாரம், சாகரம், பொண்டாட்டி, பிள்ளைக்குட்டி, குடும்பம், வாழ்க்கை, இதெல்லாம் மாயிடா உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு பயமுறுத்தி விட்டாங்க. இந்த பயம் இப்ப ரொம்ப பேருக்கு இருக்கு. ஏன்னா நான் ஏதோ மாயில சிக்கிட்டு கஷ்டப்படுறேன் சார், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு. இதுக்கு அழகா ஒரு ஒரு கொட்டேஷன் ஒண்ணு சொல்றேன். அன்பர்களே, இந்த மாயை வேற மாதிரி சொல்லிட்டு நீங்க பெனாத்திட்டு தெரிய வேணாம்னு அவங்களே சொல்றாங்க. மனம் மாயை என்று சொல்லுகிறார். மாயைன்னா இது இந்த தோற்ற மாயை இல்ல, உலகம் மாயை இல்ல, குடும்பம், பொண்டாட்டி, புள்ள குட்டி மாயை இல்ல, சரியா? சம்சார சாகரன் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது கிடையாது. இப்படி நினைக்கிற மனசுதான் மாயைன்ட்டாங்க. மனம் மாயை, மாயை முடிச்சிட்டாங்களா? மனம்தான் மாயைன்ற. அப்புறம் அது தெளிவா சொல்லும் போது இம்மாயை மயக்கம். இப்ப இந்த மனதை பெருசா நினைச்சிட்டு போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க, அந்த மாயை மயக்கம் இப்போ உனக்கு தடையா இருக்கு. அதாவது இத மனநோயில எப்படி சொல்லுவாங்கன்னா இல்லூஷன்பாங்க, இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறது. ஒருத்தரை கேட்டா சொல்லுவார், என்ன எப்ப வீழ்த்தி கொலை பண்ணி காணாம பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா அவருடைய இல்லூஷனா இருக்கும், மன கற்பனை. ரோட முக்குல ரெடியா நிக்கிறாங்க சார், நான் எப்ப வந்தா என்ன காலி பண்ணலான்னு பாக்குறாங்க. அது மாதிரி பல விஷயங்களை நாமளா என்ன பண்ணிக்கிறோம், இல்லூஷன் பண்ணிக்கிறோம். அததான் இங்க சொல்றாங்க.
மனம் மாயை மாயை. ஏன் இதை இங்க சொல்றேன்னு சொன்னா, நாம் எல்லோருமே வேற வேற விஷயங்களை தடைகள்னு நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல இது எதுவுமே தடை இல்லை, மனம்தான் மாயை. தடையா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த மனம்தான் மாயை. அதை அழகாக சொல்லுகிறார்கள். மனம் மாயை மாயை இம்மாயை மயக்கம், மனம் மாய தான் மாயை. புரியுதா? மனம் போச்சுன்னா இந்த மாயை போயிடும். மனம் மாய தான் மாயும் பிணை மாய்வதில்லை. வேற ஒன்றும் போக வேண்டாம்ப்பா. ரொம்ப ஈஸியா இருக்கே. வேற எதெல்லாமோ போகணும்னு பார்த்தோம். குடும்ப பந்தத்தை விடணும், துறவு ஏற்கணும், சாமியாரா போகணும், கடவுளை பிடிக்கணும், அப்புறம் ஏதோ ஒன்று அடையணும், வீடு பேர் அடையணும், இப்படின்னு சொல்லி கடவுளை அடையிறத ஒரு பெரிய கஷ்டமான ஜேர்னியா ஒரு கற்பிதம் பண்ணி கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப அவன்கிட்ட போய் கேட்டா, நான் எங்க பொண்டாட்டியை கட்டி பிள்ளை குட்டியை பெற்று நான் எங்க ஆன்மீகத்துக்கெல்லாம் வர்றது? எனக்கெல்லாம் ஞான தெளிவு கிடைக்குமா? நான் முக்தி அடைய முடியுமா? ரொம்ப தூரம்னு சொல்றாங்க. அதனால்தான் மனம் மாயை மாயை இம்மாயை மயக்கம், மனம் மாய தான் மாயும் பிணை மாய்வதில்லை. வேற ஒண்ணும் போக வேண்டாம். தனை ஆய்ந்து இருப்பது தத்துவம் தானே. குறிச்சு வச்சுக்கோ. தனை ஆய்ந்து இருப்பது அப்படின்னா என்ன? தன்னை திரும்பி பார்த்து தன்னில் ஒடுங்கி தன்னில் லயித்து தான் தானாய் இருத்தல். தனை ஆய்ந்திருப்பது அதான் தத்துவ தெளிவு. வேற ஒண்ணும் இல்லை. புரிகிறதா? அதனால ஒரு சிலர் வேற எதையோ தடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட இன்னொரு இடத்துல கோபமா போய் ஆடுவாங்க. நம்ம ஆளுகளை பார்த்துதான், என்னங்க மன்றத்துக்கு வந்தா என்ன, தியானம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன, இந்த மாதிரி அகத்தாய்வு சத்து விஷயங்கள்லாம் கேட்டா என்ன அப்படின்னு உடனே அவர் சொல்லுவார், எங்கெங்க என் வேலையை பார்க்கவா, குடும்பத்தை பார்க்கவா, ஏகப்பட்ட வேலையில இருக்கேன், எப்படிங்க வர்றது? இன்னொரு அம்மணியை பார்த்து கேட்குறேன், என்னம்மா நல்ல ஸ்பீச் எல்லாம் இருக்கு, கேட்டா உங்களுக்கு நல்லது தானே, கேட்கலாம்ல அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்கெங்க வீடும் விட மாட்டேங்குது, பிள்ளைக்குட்டி விட மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி பதில் சொல்ற ஆளுகளை பார்த்து தான் இங்க பாடுறாங்க, தாய் தடை என்றேன் சேய் தடை என்றேன். ஏப்பா ஞான மார்க்கத்துக்கு வரலன்னு கேட்டா, எங்க அம்மா தான் சாமியாரா போயிடுவான் போல இருக்குன்னு பயந்துகிட்டு என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்குதான் இப்படி சொல்றாங்க, தாய் தடை என்றேன் தாரமே தடை என்றேன், மனைவி விட மாட்டேங்கிறாளாம் ஆன்ம ஞானம் பெறத்துக்கு. தாரமே தடை என்றேன் சேதடை என்றேன். பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு எங்கெங்க நான் அதை பார்க்கவா, சம்பாதிச்சு கொடுக்கவா, இங்க ஆன்மீகத்துக்கு கடவுளை தேடவா? ரொம்ப தொலைவான விஷயமா இருக்குன்னு பல பேர் நம்ம கிட்ட பமாத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பதில். தாய் தடை என்றேன் தாரமே தடை என்றேன் செய்தடை என்றேன், தோய் தடை சிறியேன் என தடுக்க ஓ தடையாது முழதோ. சரியான அடி இல்லையா இந்த கவியில? போதுமில்ல. தோய்தடை சிறியேன் என தடுக்க ஓர் தடையாது முழுதோ, தடையேதும் இல்லாத தலைவனை காண்தற்கு தடையேதும் இல்லைன்றாங்க. தலைவன் எது? பிரம்மம் இல்லையா? பிரம்மமாம் தனை மறந்த ஆவரண மூடல்னு சொன்னேன். இது கவிகள்ல வரக்கூடிய வரிகள். ஆகையினாலே இது என்னுடைய பாட்டியார் தான் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லப்பா, கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லாம நான் ஒருத்தன் இருக்கேன்னு நினைக்கிற பாரு, அதுவே இப்ப தடையும்பாங்க. கடவுள் இருக்காரு, கடவுளை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நானும் இருக்கேன்னு நினைக்கிறோம்ல. அப்ப கடவுளும் இருக்காரு நானும் இருக்கேன்னா நீ இப்ப கடவுள்ல இருந்து பிரிஞ்சு இருக்க. நாம எதுவா இருக்கோம்னா நம்மளுடைய யதார்த்த சொரூபம் பரமானந்தம், அகண்ட பரிபூர்ண சத்து சித் ஆனந்தம். அப்ப அது ஆனந்தம் என்ற ஆனந்தமா இருக்கிற மகிழ்ச்சி தான் நம்முடைய சுபாவ நிலை. ஆனா நாம என்ன பண்றோம், இங்க ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிக்கிட்டு நாம தான் இப்ப ஒண்ணும் முடியல, கிடைக்கல, அது எப்படிங்க, அத ரொம்ப தூரமான விஷயமா இருக்கேன்னு கேக்குறாங்க. எது?
கடவுள் அடையிறத தூரமான விஷயமா இருக்கேன்னு சொல்றாங்க. அன்பர்களே, அதுக்கும் ஒரு விளக்கம் கவி உண்டு. என்னன்னா, எப்படி தாய் தடை என்றேன் என்று சொன்னாங்களோ, அது மாதிரி இந்த மனம்தான் மாயையா இருக்குன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இந்த நான் எனது என்ற 2 இருக்கு இல்லையா? அந்த கணவன் மனைவிக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் 6 குழந்தைங்க. அதுதான் அருகுணங்கள்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த அருகுணங்கள்ல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 பிள்ளைகள் பிறக்குது நான் எனது உள்ளவனுக்கு. நாம் எனது. நான்றதே தோன்றாம போகணும். அதுதான் ஞான முடிவு. அப்ப இந்த ஆசை இருக்கலாம்ட்டாங்க. முதல்ல புத்தர்லாம் ஆசையா இருக்க சொன்னார். ஆசையற மீன்கள் ஈசனோடாயின்னு ஆசையற மீன்கள்னு உடனே நம்ம ஆளு ரொம்ப குழம்பி போயிட்டான். கடவுள் மேலேயும் ஆசை வைக்க கூடாதா, இது என்னப்பா அப்படின்னு. ஆனால் மகரிஷி மட்டும்தான் சொன்னாங்க ஆசை சீரமைத்தல்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல உடம்பு உயிரும் இருக்கு, இதுக்கு என்ன தேவையோ பராமரிப்பு கொடுத்துதானே ஆகணும். நான் எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்து முடிச்சுக்க முடியாது. அப்ப அந்த ஆசையை நிறைமனமாக, சினத்தை பொறுமையாக. இந்த பொறுமையின்மை ஒரு மிகப்பெரிய தடை. என்ன பண்ணா, குரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராருன்னு போதே சந்தேகம் வரும், குறுக்க வந்து கேள்வி கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி கேட்கக்கூடாது. முதல்ல குரு என்ன சொல்லி முடிக்கிறார்ன்றத பொறுமையா முழுசா கேட்கணும், காது கொடுத்து. அப்பதான் குரு பேச பேச நமக்கு என்ன கேள்வி வருதோ அதுக்குரிய பதில்லாம் தானா வந்துடும். இது மகரிஷி கிட்ட நாங்களும் கண்டது. ஆகையினாலே அப்ப பேராசையை நிறைமனமா மாத்திக்கணும். அது தடை தானே. சினமும் ஒரு தடை தான், உணர்ச்சி வயம். சினப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறையே கையில் எடுக்கணும். கையில் எடுத்தா நாம தான் முட்டாள். சினத்தினால கேடுதான். சினத்தினால எந்த வகையிலையும் சினம் கொண்டது போல நடிக்கலாம், ஒரு இடத்துல அது தேவைப்படும். என்ன மிரட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னா சரிவிட்டு வராது, உன்னை பனிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறது தேவை. ஆனா பொய்க்கோவம் காட்டலாமே தவிர நிஜமா நாம கோவப்படக்கூடாதுன்றதானே உண்மை. அதே மாதிரி பொய் கூட சொல்லலான்ட்டாங்க. பொய்மையும் வாய்மை உடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கம் எடுத்து. நன்மையே நடக்குமானால் பொய் சொல்லலான்றாரு வள்ளுவர் தான் சொல்றாரு. பாருங்க, அப்ப பேராசை, சினம், கடும்பற்று இதெல்லாம் தடைதானே. முதல்ல கடும்பற்று எத்தனை மேல வச்சிருக்கோம். நான் போட்டிருக்கிற வாட்ச் இவ்வளவு காஸ்ட்லிங்க, இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சி வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறார் இல்லையா? இது மாதிரி நம்ம என்ன பண்றோம், உலக விஷயங்கள்ல கடும்பற்று வைக்கிறோம். உறவுகள் மேல, மற்ற எல்லாத்து மேலேயும் இந்த கடும்பற்றே தடையாகிறது. அப்ப அதை முழுசா விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரணும். ஏன்னா எதையும் கொண்டு போக போறது இல்லைன்ற ஞானம். போகும்போது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னாங்க இல்லையா? காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்க நிலையாமை. நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டா இப்ப இந்த சொந்த பந்தங்கள் மேல வைக்கிற ஆசையெல்லாம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? அவ்வளவுதான்ப்பா இந்த உலகம். இப்ப இந்த இடத்துல மாயை கோட்பாடு தேவைப்படுது. எல்லாம் மாயைப்பா, ஏதோ உறங்குவது போலும் சாக்காடுன்னு போன வாரம் பேசினேன். அது மாதிரி இப்படி இந்த அருகுணங்களை முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வுதாழ மனப்பான்மையை சமநிலையாகவும், வஞ்சத்தை மன்னிப்பு அல்லது தியாகமாகவும் மாற்ற வேண்டும் என்று பார்க்க. அப்புறம் இன்னும் 2 பதிவுகள் இருக்கு. இது இருள் சேர் இருவினையும் சேரா தடை. அதுதான் பழவினை புகுவினை.
இப்ப நாம பிறந்த பின்னால தேடிக்கிட்டதெல்லாம் ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். நாம பாவப்பதிகளும் போக்கு மொழிகளும் தலைப்புல பார்த்திருப்போம். அப்ப அந்த ஆகாமிய கர்மா நாமளா ஆன்மா காமவசப்பட்டு செயல் செய்த பதிவு நம்ம கிட்ட இருக்கு, புலன்கள்ல இருக்கு. அது என்ன கேக்குது எப்படி? என்ன நான் காப்பி எல்லாம் குடிக்க மாட்டேன், டீ தான் குடிப்பேன்னு கேக்குது. அப்ப நாமளா தேடிக்கிட்ட பதிவு. அதே போல முந்தையோர்களுடைய பதிவு நம்ம இடத்துல உண்டு. அவன் வாங்கி வந்த வரம்பாங்க. அவன் வாங்கி வந்த வரம்பாங்க. எப்படி வாங்கிட்டு வந்தது? அது முந்தையோர்கிட்ட இருந்து. நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, முப்பாட்டே எத்தனை ஜென்மா பிறவிகள் தொடர் வந்திருக்கு இல்லையா? விலங்கின பதிவும் உண்டுங்கிறோம். இப்படி வந்ததெல்லாம் சேர்ந்து இதை சஞ்சித கர்ம பதிவு என்று சொல்லுகிறோம். ஆகாமியில ஆகினையில தவம் செய்கிற போது ஆகாமிய பதிவு நீக்கம் பெறுவதும், துரியத்திலே தவம் செய்வதனாலே சஞ்சித பதிவு நீக்கம் பெறுவதும் நடந்தால் மட்டுமே இந்த டோல்கேட்டு திறக்கும், முக்தி என்ற வாசல் பிறக்கும், துரியாதீதம் நிலைக்கும். அப்படி இல்லைன்னா துரியாதீதம் கொடுத்துட்டே நீ அருட்செல்வர் ஆயிட்ட, இந்தாப்பா அருட்செல்வர் வாழ்கொளமுடன் பழம் கொடுத்துருப்பார், நம்ம பழமும் வாங்கி சாப்பிட்டுருப்போம் குருக்காணிக்க கொடுத்து. ஆனா அருளுக்கு செல்வரானவான்றது கேள்விக்குரிய விஷயமாவே நின்று போயிடும். அதனாலதான் இந்த தடைகள் என்று சொல்லும்போது இந்த முயற்சியிலேயே நமக்கு பல இடையூறுகள் வரத்தான் செய்யும். சில பேர் எனக்கு என்னங்க இடைஞ்சலா வந்துகிட்டு இருக்குன்னு கஷ்டப்படுவான். இந்த இடையூறுகளே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிற மனசே எங்க தடை தான். வாழ்க்கைன்னா இடைஞ்சலும் இருக்குந்தான்ப்பா. வாழ்க்கைன்னா முட்டி மோதி போராடி தான் ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுங்களேன் பையனுக்கு, சிறப்பா வருவான். கஷ்டமே இல்லாம வாழணும்னு நினைக்க ஒருத்தன் முற்பட்டான்னு வைங்க, இப்ப எதுக்கு தடையாகுது? அவனுடைய மனம்தான் தடையாகுது, உண்டா இல்லையா? ஆகையினாலே இப்ப இந்த தடைகள்ல வரக்கூடிய தடைகளை படிக்கற்களாகி வெற்றி பெற்று மேல போறதுக்குரிய முயற்சி, அதுக்கு பேரு விடாமுயற்சி. அப்ப முயற்சி இன்மை அங்கே தடையாகிறது. முயற்சி எப்படி இருக்கணும்? முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறியோ, பாடுபடுறியோ, அடையணும்னு முயற்சி பண்றியோ அந்த அளவுக்கு நீ அடைய முடியும். சரியா? ஆகையினாலே இப்ப இந்த முயற்சி என்ற ஒன்று நாட்டமாகி அந்த முயற்சியிலே அதிதீவிரமாக இருக்கணும் ஒரு சீடன். அதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னாங்க. பசித்திருன்னா இவன் விரதம் இருக்கிறத நினைச்சுக்கிட்டான். தனித்திருன்னா குடும்பத்தை விட்டுட்டு போய் காட்டுல போய் தியானத்துல உட்கார்றத நினைச்சுட்டான். எங்கேயோ போய் தனியா உட்காரணும்னு ஆசைப்படுறான். அது எங்க உட்கார்ந்தாலும் இங்க மனம்தான் தனித்து இருக்கணும். அதை பழகிறோம் இல்லையா தியானத்துல? அப்படி அதுதான் தனித்திரு. அடுத்தது விழித்திரு என்பது அறிவின் விழிப்பு நிலை, துரிய விழிப்பு. அதான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப பஞ்சேந்திரிய தவம் பண்ணோம், புலன்களின் மீது நின்று தவம் செய்து பழக பழக அந்த புலன்கள்ல செல்கள்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுவிடும். அப்ப என்னன்னா, சைக்கிள் பழகிறவே 4 தடவை விழுந்தா 5ஆவது தடவை விழாம ஓட்டுறதுக்கு பழைக்கிற மாதிரி. அப்ப எந்தெந்த பரிபுலன்கள் எப்படியெல்லாம் நம்மளை வீழ்த்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அந்தந்த புலன்கள்ல விழிப்புணர்வு இருந்தா அந்தந்த புலன்களால நாம போய் பைண்டிங்ல மாட்டிக்க மாட்டோம். அப்ப புலன்கள்ல விழிப்புணர்வுக்கு தான் பஞ்சேந்திரிய தவம். அதுபோல மனம் எக்காலத்தும் அறிவு நிலையாக இருக்கணும். மனமா இஷ்டப்படி ஓடிட்டு இருக்க கூடாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு ஓடிட்டு இருக்க கூடாது. மனமா இருக்கிறது தவறு.
ஏன்னா மனம்ங்கிறது அலையா இயங்கி கொண்டுதான் இருக்கும். அதுதான் அதனுடைய இயல்பு. மன ஓட்டத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, அதை கையில எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எதை கையில எடுக்கலாம்னா அறிவாக நிக்கலாம். நான் என்ன செய்ய போறேன், அடுத்தது என்னுடைய பணி என்ன, என்ன டியூட்டி, என் கடமை என்னவா இருக்கு. இப்ப இந்த கடமையை நோக்கிய செயல்கள்ல நம்ம இறங்கிட்டோம்னா அப்ப தனியா அதுக்காக இங்க மனம்னு ஒண்ண வச்சுக்கிட்டு வேலை வாங்குற வேலை இல்லை. நண்பர்களே, அதனால்தான் பற்றுக பற்றத்தான் பற்றினேன்னாங்க. அப்ப அந்த இறைநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பற்றற்ற நிலையாக இருக்கிறது. அதை பற்றும் போது நாமளும் பற்று இல்லாம இருக்கிறதுன்றது என்னன்னா, நாம ஆரம்பத்தில இருந்து எனக்கு இது பிடிக்கும், இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம்னு நிறைய லிஸ்ட் வச்சிருக்கோமா இல்லையா, பழகி இருக்குமா இல்லையா, உண்டா இல்லையா? இந்த எனக்கு இது வேணும், இது வேண்டாங்கிற லிஸ்ட் இல்லாம போகணும். அப்ப அதுதான் விருப்பு வெறுப்பு அறுதல் என்று சொல்றது. அதுதான் பற்றத்தான் பற்றினை பற்றுக என்று சொன்னார். இவ்வாறு ஞான விஷயங்களை எல்லாம் குரு மூலமாக கேட்டு 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 தெளிவு பெற 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 என்ன ஆவீங்க, மேம்படுவீங்க, தெளிவுல மேம்படுவீங்க. அப்ப இதைதான் ஐயம் திரிபு அற கற்றல்னாங்க. ஐயமின்றி, கேள்விக்கு வேலை இல்லாம. சில நேரங்கள்ல நீங்க அன்பர்கள் சில பேர் சொல்லுவீங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் டாபிக் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா நீங்களே எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க, ஒன்றும் கேள்வியே இல்லைம்மா. ஆனா கேள்வி எனக்கு குரு கிட்ட போனப்பெல்லாம் வரும். குரு கிட்ட போய் அவர் சொல்லி தெளிவாயிட்ட மாதிரி இருக்கும். திரும்பி வீட்டுக்கு வந்த பின்னால ஒரு கேள்வி, இல்லையே இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இடிக்குதுன்னு அப்புறம் மறுபடியும் குரு கிட்ட போவேன். அது மாதிரி திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற இடமா குருவும் சீடனும் பேசி 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 ஞானத்துல மேம்பட மேம்பட ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன வந்துருதுன்னா, இனிமேல் கேள்வி கேட்டு தெளியறதுக்கு ஒண்ணு வேலையே இல்லை, எல்லாம் இனிமேல் அடுத்தது என் பொறுப்புல தான் இருக்கு, நான் தான் நிகழ்த்த வேண்டியிருக்கு, எல்லாம் என் கையில தான் இருக்குன்னு புரிஞ்சிடும் போது, இப்ப இங்க முன்னால சொன்னமே முனைப்பு, ஆணவம் கர்ம மாயை, அருகுணங்கள், இருவினை பதிவுகள், இந்த மாதிரி இது இதெல்லாம் தான் தடையா இருக்கு நான் நல்லது செய்து அடையறதுக்கு. எதை அடையணும்னா அது பெரிய தூரமான பொருள்னு எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. வேற எதை கடவுள் அடையணும்னு சொன்னாங்கல்ல, ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்களா கஷ்டம்னு சொன்னாங்களா? உங்களை என்ன சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க? கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. கடவுளை அடையிறதுன்னா அதெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும்ப்பா. கடவுளை சென்றடைகிறது, முக்தி அடையிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு அங்க நம்மளை வந்து தொலை தூரம் ஆக்கிட்டாங்க. அதனால்தான் இந்த கவியில சொல்றாங்க பாருங்க, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். அது இறைநிலை, புரியுதா? தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள், பாரும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள். திட்டுறாங்க ஊமர்கள்னு. நேரதாக பாருமும் முளத்துளே. இத போய் வெளியில தேடிட்டு இருக்கியே இல்லையா? அதான் சொல்றாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. நாங்க அதேதான் அறிவொன்றரன் என்று அறிவார் அறிவில் பெரிவொன்றரன் என்ற பிரான் நிலையோ நாங்க. அப்ப இருக்கிறதே பிரம்மந்தான், அதுதான் எல்லாமா இருக்கு. பிரம்மம் எப்படிப்பட்டது? அசைவற்றது, இருப்பு, சிவம் இல்லையா? வெட்டவெளி. வெட்டவெளி எங்க இல்லை? அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியும் காட்டின்னு இங்க சித்தாகாசமா இருக்கு, அங்க பூதாகாசமா இருக்கு, அங்க மகாகாசமா இருக்கு. ஆகாசம் இல்லாத இடம் இல்லை, பிரம்மம் இல்லாத இடம் இல்லை. அப்ப எல்லாம் பிரம்மம். எல்லாம் பிரம்மம்னு உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு குரு சொன்னாரப்பா எல்லாம் பிரம்மம்னு. எல்லாம் பிரம்மம், நானும் அதனுடைய விரிவா வந்திருக்கேன், நான் பிரம்மம்னு நான் தெளிவாய்க்கிறேன். இப்ப என்னுள் இருந்து இயக்கிறது இந்த இயக்கமும் இருப்பும் உணர்தலும் இந்த அறிவும் தெளிவும், இதெல்லாம் எது? என்னுடைய அறிவாகிய தெய்வமே.
இல்லையா? வேதாதி மகரிஷி சொன்னது போல அறிவே தெய்வம். நான் உணர்ந்துட்டேன். இப்ப எனக்குள்ள இருக்கிறது கடவுள் தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டா, இப்ப நான் பார்க்கிற அந்த பொருள்களாக இருக்கட்டும், உயிர்களாக இருக்கட்டும், இன்னும் மனிதர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள மட்டும் என்ன வேற ஒண்ணா இருக்கு? எல்லாத்துக்குள்ளயும் அவன் தான் இருக்கான். உண்டா இல்லையா? இப்ப அததான் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்த பரிபூரணானந்தமேன்னாங்க. அப்ப எல்லா பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறேன்னு. இப்ப இந்த அறிதல் இல்லாததுதான் மாயை. புரியுதா? மாயைன்னா இப்ப என்னன்னு புரியுது இல்லையா? இந்த புரிதல் ஞானம் இல்லாத போது இப்ப புரிஞ்ச போது, ஆமா என் பொண்ணு முன்னால உட்கார்ந்து இருக்கிற அவரும் பிரம்மன் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். என் முன்னால இருக்க எல்லாம் பிரம்மன் தான். ஆனா இந்த தெளிவு வராத போது வேற ஒரு ஆளை பார்த்தவங்க, நீங்க எல்லாத்தையும் பிரம்மம்னு சொல்லுங்க, அந்த ஆளை மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா அவர் பண்ணாத அட்டூழியம் கிடையாது, ரொம்ப மோசமான ஆளுன்னு நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குல்ல. உலகத்துல யாரையோ ஒருத்தரை பார்த்து அதையும் தெளிந்த ஞானத்துல மகரிஷி சொல்றாங்க, குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம்ன்றார். போ, அந்த உயிருக்கு இதுகாரம் வளர்ந்த சூழ்நிலை, முன்பதிவு, நிர்பந்தம், இது எல்லாம் சேர்ந்து அந்த உயிரை இப்படி அஞ்ஞானத்துல வச்சிருக்கு. இப்ப அந்த குருவுக்கு, அந்த உயிருக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருந்தா அந்த உயிர் என்ன ஆயிருக்கும்? உய்வு பெற்று ஞானத்தில் மலர்ந்து எல்லாத்தையும் அன்பு செய்யணும். இது ஒண்ணுதான் என் முடிஞ்ச பிலாசபி. இப்ப என்ன கேட்டா, நீங்க என்ன சார் கண்டுபிடிச்சீங்கன்னா, நானும் என்னமோ கடவுள்னு ஒண்ணு கண்டுபிடிக்கணும் தாங்க போனேன், முக்தி அடையணும் அது இதுன்னெலாம் சொல்லி ஏகப்பட்ட காபரா பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் எப்ப முக்தி வருமோ தெரியல. ஒரு 60 வயசுக்கு மேல வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப? 18 வயசுல. ஆனா என்ன ஆச்சு? ஒரு 20 வயசுல முடிச்சாச்சு. சரியா? அப்ப முக்தி அவ்வளவு தூரம்னு சொல்லி போக்கஸ் பண்ணதுதான் இப்ப தப்பான விஷயம் போச்சு. அதைத்தான் பேசிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கும் இது தூரம் இல்லை. அதான் சொன்னேன் அந்த கவியில கூட, தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இப்பராபரம் ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள் நேரதாக, ஊமர்கள்ட்டாங்க, திட்டுறாங்க. எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பயப்பட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், கடவுளை தேடிக்கிட்டு இருக்கான். அதை விட இன்னொன்னு, இந்த துவைதம் அத்வைதம் ரெண்டு இருக்குல்ல, நம்ம பேசுறோம் கிளாஸஸ்ல, நாம நம்பிக்கை தைரியமா பேசலாம், எல்லாம் தெளிவான ஆளுக்கு தான். சரி, இப்ப ரெண்டு இருக்கா ஒண்ணு இருக்கா? கடவுள் எத்தனை? ஒண்ணுதானே? சரி, ஒண்ணுதான். எல்லாம் கடவுள் தான், எல்லாமாவும் இருக்கு, எல்லாமும் கடவுள் தான் இருக்கு, கடவுள் இல்லாத இடம் இல்லை, எல்லாம் பிரம்மம். முடிச்சிடுறோமா? ரைட். இப்ப இந்த ரெண்டு இருக்குன்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வெளியில உலகத்துல, கடவுள் எப்பத்தான் எனக்கு அருள்வாரோ தெரியலன்னு. இந்த துவைத ஞானம் தான் பிணக்கு. ஓகே தானே? நான் சொல்றது ரைட்டு தானே? இந்த துவைத ஞானம் தான் பிணக்கு. கடவுள் அங்க இருக்காரு, அவரை போய் நான் அடையணும்னு நினைக்கிறதா. ஆனால் அடைய முற்படுகின்ற வழியில ஒரு மிகச்சிறந்த வழி இருக்கு. அந்த இடத்துல பக்தி மார்க்கத்தை நான் டிக் பண்ணிடுறேன், ஓகே பண்ணிடுறேன். என்னன்னா, ஒருத்தர் பக்தி மார்க்கத்துல போகும்போது, எனக்கு தெரிய ஒரு உதாரணமா ஒரு அன்பரை சொல்றேன். ஷீரடி பாபான்னா ரொம்ப உயிரே விடுவார், அவ்வளவு அடன்ட்டு பக்தர் அவர், ஷீரடி பாபா சார். சரி, ஒரு பக்தர். ஆனா அவர் என்ன சொன்னாரு? உங்கள் செயல்களுக்கு ஏற்ப அனுபவங்களை தந்து ஆதரிக்கும் பாபான்னு ஒரு பாட்டுல வருது. அவர் என்ன சொல்றாரு? நான் நீங்க பார்க்கும் இடமெங்கும் நான் இருக்கேன், நீங்க பார்க்குற ஆளுகிட்ட எல்லாம் நான் இருக்கேன், உங்களுக்குள்ளேயும் நான் இருக்கேன், எக்காலத்துலயும் நான் இருக்கேன், நான் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு ஷீரடி பாபா சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், என்னைக்கும் நான் இருக்கேன்னு சொன்னா, அந்த நண்பர் என்ன பண்ணோம்? தனக்குள்ள பாபாவை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துட்டு எனக்குள்ள இருக்காரு, அவதான் அறிவா இருந்து என்ன நடத்துறான்னு ஒத்துக்கணும் இல்ல? அந்த டோட்டல் சரண்டருக்கு சில பேர் பக்தி மார்க்கத்துல போறதில்லை. இறைவன்கிட்ட என்ன ஆகணும்? சரணாகதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த துவைத மார்க்கத்துல சரணாகதிக்கு போகாம பக்தி பண்ணாலும் அதுவும் தப்பாதான் போகுது. ஏன்னா கடவுள்கிட்ட போய் எல்லாம் கையேந்திக்கிட்டே இருக்காங்க. கடவுளே கொஞ்சம் அது ரிப்பேரா போச்சு, சரி பண்ணி கொடு, இது சரியில்லை,
உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, காசு சரியில்லை, பணம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைக்குட்டி சரியில்லைன்னு ஏகப்பட்டது கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்ற வேலையை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப அதுதான் செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயன்னு பாபா சொன்ன வரியே வேதாதிரி மகர்ஷியும் பாடியிருக்காரு. உண்டா இல்லையா? செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறீங்க. என்ன முருகா இப்படி பண்ணிட்டு என் லைஃபையே கெடுத்துக்கிட்டே நீங்க. ஒரு நண்பர் கேட்கிறாரு, எங்க அப்பந்தான் எனக்கு போய் இந்த பொருந்தாத பொண்ணை கட்டி வச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து என்கிட்ட கோவப்பட்டான். சரியா? இதெல்லாம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால எதெல்லாம் மாற்ற முடியாததோ அதை பிராரத கர்மான்னு ஏத்துக்கோன்னு ஒரு இடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஏத்துக்கோன்னு சொன்ன இடம் தான் சரணாகதி. புரியுதுங்களா? இது எனக்கு கடவுள் தந்த வரப்பிரசாதம். இதுதான் எனக்கு வாழ்க்கையில சரியா? கவலை ஒழித்தல கூட ஒரு டாபிக் வரும். அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை, உரிய காலம் இதனை காத்திருக்க வேண்டியவை, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியன்னு 3 சொன்னோமா? 4வது என்ன சொன்னோம்? அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல்கள்னு சொன்னோம். ஆகையினால சில விஷயங்களை வந்து இறைவா இதுதான் நீ கொடுத்த வரம்னு அக்செப்ட் பண்ற இடம் வந்துடும். அந்த ஒத்துக்கிற இடம் வந்துடும். அப்ப அந்த அக்செப்டன்ஸ் தான் அங்க பெருசு. அப்ப கடவுள்கிட்ட என்ன பண்ணோம்னா, எனக்கு இவ்வளவு சிறப்பா எல்லாம் கொடுத்துருக்கேன், இதோ போதும்பா, எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, இது வரணும். அதனாலதான் பெரியவங்க பாடினாங்க, பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாயே தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யார் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடிச்சிட்டேன், நான் உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேனப்பா, அவ்வளவுதான், நீ எனக்குள்ளதான் இருக்கேன், நான் புரிஞ்சுட்டேன், நான் உன்னோடயே இருக்கேன், சேஃப்டியா இருக்கேன்றார். யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியேன்னு பாடியிருக்காங்க. அதனால இது வெளியில தேடுகின்ற வேலையில வர்ற கோளாறு என்னன்னா, துவைத மார்க்கத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அத்வைத நெறியில வரும்போது அறிவுபூர்வமானது. அது பக்தி மார்க்கம், முழு பக்தி ஆகணும். நான் அவர் என்ன பார்த்துக்குவார் நம்புறேன்னு நீ உன்னுடைய முயற்சியெல்லாம் விட்டுடு, அங்க நீ சக்சஸ் ஆகலாம். இது ஒரு விஷயம். அதே போல ஐயம் திரிபு அற கற்றல், அதையும் பார்த்துட்டோம் இல்லையா? அதே போல இந்த கடவுளை நோக்கிய பயணத்துல தனியே கடவுளை போய் அடையிறதுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு ஒரு தெளிவை புரிந்து கொள்ளுகிறோம். என்ன சொன்னா அதான் அத்வைத ஞானம்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுக்காக குரு நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, சாதனைகளை கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் என்ன? பயிற்சி. யோகா சொல்லி கொடுத்தாருல குரு, என்ன பண்ணாரு? ஆகிநிலை தியானம் பண்ணு. ஆனா இந்த ஆகினை என்று சொல்லக்கூடியது, ஆகினை என்று சொல்லக்கூடியது ஒரு பயிற்சி மட்டுமே, புரிந்து கொள்ள வேண்டும். துரியம் துரியாதீதமும் பயிற்சிகள் தான். இறை வழிபாட்டு நிலைகள் பயிற்சி, மந்திரங்களை சொல்றது பயிற்சி, தியானம் பண்றது பயிற்சி. ஆனா தியானத்துல மனம் ஒடுங்கி ஒடுங்கி பழகிறது பயிற்சி. மனம் ஒடுங்கி ஒடுங்கி கடைசியில மனம் இல்லாம போற ஒரு இடம் வரும், அதுக்கு பேரு மனோநாசம்னு பேரு. மனோநாசம் வந்துருச்சுன்னா இப்ப பயிற்சி முடிஞ்சது. இதை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? ஆகினை பண்ணீங்கல்ல, துரியம் பண்ணீங்கல்ல, துரியாதீதம் பண்ணீங்கல்ல, தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே முடிஞ்சுதா இல்லையா? இதுதான் இப்ப. அப்ப இந்த யோகம் செய் என்ற பயிற்சிகளும் பயிற்சிக்கான முயற்சிகளும் இதுவும் ஒரு முன்னெடுப்பு தான். அப்ப அதனுடைய நிறைவு என்ன ஆயிடுது? அதுவாவே உட்கார்ந்துட்டோம். அப்ப நான் பண்ணி அடையிறது இல்லைன்ற இடம் தான். ஆகையினாலே தான் அன்பர்களே, நோன்பு என்று சொன்னார்கள் தவத்தை. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். அப்ப இந்த நோன்பினுடைய இறுதி எங்க போய் சேருது?
அதோட 2 கலந்து விட்ட போது இங்க காண்பான், காணப்படுபொருள், காட்சி 3 மற்ற நிலையாகிறது. அதை என்னுடைய சகஜானந்தம் என்ற நூலிலே நான் விளக்கி இருக்கிறேன். சரியா? ஆகையினாலே தான் நண்பர்களே, பல பேரு வாயா இவ்வளவு நல்ல ஸ்பீச்ன்னு சொன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்து உங்க ஸ்பீச்சை கேட்க முடியுமா? எனக்கு நேரம் இல்லைங்கிறார் ஒருத்தர். இதுவும் ஒரு தடை தான். ஏன்னா வேற எதுக்கோ உன்னுடைய 24 மணி நேரத்துல நேரத்தை ஒதுக்குறிய மனிதா, இதே 24 மணி நேரம் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும், இதே 24 மணி நேரம் தான் சீஃப் செக்ரட்டரி மெட்ராஸ்ல அவருக்கும், இதே 24 மணி நேரம் தான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும். அப்ப எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தான். ஆனா அந்த நேரம் இல்லைங்கிறது என்னன்னு கேட்டா, இதுக்கு அழகா டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கலைங்கிறது தான் முக்கியம். இன்னொன்று, எங்க நிக்கணுமோ அங்க நின்னா நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் அதை எடுத்து கொடுக்கும். நீ செஞ்சுட்டு போயிட்டே இருப்ப. எல்லாம் டைம் மிச்சம், வேலை மிச்சம். அப்ப அதெல்லாம் சொல்லி கொடுக்குற தியானத்துக்கு வான்னா, இப்ப தியானத்துக்கு வந்து தெளிவாகிறதா, தெளிவுக்கு வந்து தியானம் செய்யறதான்றதே எனக்கு புரியல. அப்ப அப்படி பார்த்தா கல்யாணம் பண்ணா பைத்தியம் தெளியுமா, பைத்தியம் தெளிஞ்சா கல்யாணம் பண்ணலாமான்னு மாதிரி ஆயிப்போச்சு. அதனால ரொம்ப பேர் தியானம் பண்ண சொன்னா, தியானம் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமான வேலைன்னு ஓடிடுறாங்க பாருங்க. அதுதான் அங்க தடை. முயற்சியின்மை. கடவுள் ஒரு நேரம் வந்து நான் வா பக்தா உனக்கு பக்திக்கு மெச்சினேன், காட்சி அளிக்கிறேன்னு வான்னு சொன்னாரா. இரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்ட்டானா. இல்லையா? பண்டரிபுரத்துல தாய் தந்தையருக்கு சேவகம் செய்யறேன் கொஞ்சம் நில்லுன்ட்டாரா கிருஷ்ணனை. யாரு? அதான் பண்டரிநாதனா அந்த கல்லு மேல நின்னதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால கடவுளே வந்து உனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்குற வான்னு கூப்பிட்டாலும் நம்ம ஆளுக காசை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன? அதனால பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. இந்த மருள் நீங்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தீவிரமின்மை, தீவிரம் இல்லாம இருக்காதீங்க. என்ன? பயங்கர பசின்னு சொல்றவனுக்குத்தான் சோறு போட்டா அது பசி அடங்கும். பசி இல்லாதவனுக்கு எவ்வளவு சோறு போட்டாலும் அது பயனளிக்காது. நீங்க அன்னதானம்னு பண்ணிக்கிட்டே இருங்களேன். பயணிக்கு வர வர எத்தனையோ இடத்துல அன்னதானம் பண்றாங்க. ஆனா அந்த பாத யாத்திரை வர்ற பக்தன் திருப்தியா சாப்பிட்டது ஒரு இடமா தானே இருக்கும், பசி நீங்க சாப்பிட்டது இல்லையா? அதனால எல்லா பக்கமும் அன்னதானம் போட்டாலும் இங்க வயிறு கொண்ட மட்டும்தான் சாப்பிட முடியும். அதே போல ஞானம் பெறுகின்ற முயற்சியில ஞானம் என்று சொல்லக்கூடியது அவையவே நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாரா, ஒரு நல்ல ஞானம் கிடைக்காதான்னு தேடினவனுக்குத்தான் அது சித்திக்கும். கஷ்டமே இல்லாம ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னப்பா உனக்கு கஷ்டம்னு பார்த்து கேட்கிறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, எதுக்கு இப்ப கடவுளை தேடணும், நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர்கிட்ட போய் நான் கடவுளை பத்தி சொல்லி பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் இல்லை. அதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. அதே போல தீவிரமின்மை, அடைய வேண்டும் என்ற தீவிரம் வேணும். அதுவும் ஒரு குற்றம், அதுவும் ஒரு தடை. அதே போல நம்பிக்கையின்மை. குறவன் வாக்கியத்தால் என்று சொல்லுகிறாரு. குருவினுடைய வாக்கியத்தால என்ன பண்ணும்? தெளிந்து நின்று நிலை பெறணும். அப்ப அங்க குருவினுடைய சொல்லை நம்ப வேண்டும். என்ன? போனானா அவரு போடா எருமைன்ட்டாரா. இதே எருமைன்னு உபதேசம் பண்ணிட்டாருன்னு அவன் எடுத்துக்கிட்டு எருமாடு எருமாடு எருமாடுன்னு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தானா. அவன் தான் மகிஷாசுரனா அவதாரம் வந்துதான். அசுரன் எரும தலையோட, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது மாதிரி அன்பர்களே, இந்த துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாக நீ நிற்பையாகில் அதுவே நீ செய்யும் உதவியாமே என்று சொன்னது போல, இந்த துஷ்டமாகிய தடைகள் அஞ்ஞான சந்தேக விபரீதம் என்று சொல்லப்பட்டது. இது முடிக்கிற போது அஞ்ஞானம் இல்லை, சந்தேகம் இல்லை, எந்த விபரீதமும் நான் மேற்கொள்ளவில்லை, எதை செய்யணுமோ அதை செய்யறேன், அதுவும் பற்றின்றி செய்யறேன், என் கடமையை செய்யறேன். இனிமேல் என்ன நடந்தாலும் அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இதுதான் அப்படின்னு ஏத்துக்கிறேன்ற இடம், அந்த அக்செப்டபிலிட்டி மனதுல வந்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி பெற்றவர். இந்த சொன்ன சூட்சுமத்தை எல்லாம் நல்லா தெளிவா கேளுங்க, உங்களுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எங்கேயாவது சந்தேகம் வரலாம், சரியா?
ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த இப்ப அப்படியே சுருக்கி நீங்க கடவுளை நோக்கி உள்ள வந்த போது உங்களுக்கு வந்த எல்லா தடைகளையும் லிஸ்ட் போட்டு கையில கொடுத்துட்டேன். ஏன்னா எத்தனை சொல்லியிருக்கேன், அது எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை தடைகளை சொல்லியிருக்கேன். ஆகையினாலே ரெண்டில்லை ஏகம் பிரம்மம் என்ற ஞானம் பெற வேண்டும். கடவுள் ஒன்றுதான் என்று உணர வேண்டும். அந்த கடவுள் என்னுள் இருக்கிறது. அப்ப எனக்குள்ள நான் என்று ஒன்று இல்லைன்னு புரிய வேண்டும். அந்த அத்வைத ஞானத்தில் சிறக்க வேண்டும். நம்முள் கடவுளை ஏற்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற போது இறைநிலையே நம்முள் இருந்து நமக்கு தேவையானதை செய்து கொடுக்கும். இதுதான் பெரிய ரகசியம். அதனால இந்த சிறப்பான தெளிவை பெற்று உய்க என்று கூறி, சொரூப ஞான நிஷ்டனாக நிற்பையாகில் அதுவே நீ செய்யும் உதவியாமே என்று சொன்னபடிக்கு இந்த தெளிந்த ஞானத்தை பெற்று சிறக்க இந்த இனிமையான மாலை போதிலே உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி, உங்களுக்கும் அந்த ஞானம் சொந்தமானதுதான், முடியும். யாருக்கும் இந்த ஞானமும் நிறைவும் தெளிவும் ஒதுக்கப்பட்ட விஷயம் இல்லை, எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா உங்களுடைய முயற்சி வேணும், தீவிரம் வேணும், அதிதீவிரம் வேணும், தடைகளை தாண்டி போகணும் என்று சொல்லிட்டு, இந்த தடைகள்லாம் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடையாகிய தெளிந்த மெய்ஞானம் தான் மிச்சம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இந்த தடைகள் எல்லாம் நீங்கி தெளிந்த சொரூப ஞான நிஷ்டனாக அமைந்து மகிழ்ந்து நிறைந்து இருப்பீராக. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முதலாவதாக ஐயா அவர்கள் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். தடைகளும் விடைகளும் என்ற தலைப்பில் மிக அழகாக எடுத்துரைத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா அவர்களது தொண்டு வாழ்க வளமுடன். சோமசுந்தரம் ஐயா, அம்மா சொன்ன மாதிரி பழனிசாமிண்டே வருதுங்க, அவங்க ஊர் எல்லா சாமியும் ஒரு சாமி தான். மடிச்சுக்கோங்க ஐயா, அது பழனின்னு போட்டோன்னா பழனிசாமின்னு சொல்லிட்டேன், சாரி. ஐயாவோட உரை இன்னைக்கு ரொம்ப எப்பவும் போல நல்லா இருந்தது ஐயா. அதாவது தடை என்பது மனம், அதற்கு விடை என்பது அதை தாண்டி நாம் செய்கிற அதிதீவிரமான பயிற்சி என்று ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய நீங்க எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. உணர்ச்சி வயப்படுதலும் தன்வயப்படுதல். உணர்ச்சி வயப்படுதல் தடையாக இருந்தால் தன்வயப்படுதல் அதன் விடையாக வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆகினை நம்முடைய ஆகாமிய கர்மம், நாமாக தேடிய பதிவு, துரியம் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த அந்த சஞ்சித கர்மத்தை சரி பண்ணுவதற்காக வந்த பதிவு, துரியாதீதம் நாம் நிலைக்கின்ற அந்த இறைநிலையை நாம் உணரக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னீங்க. முயற்சியில் இடையூறுகள் மனசுதான் தடை, அது மிகப்பெரிய உண்மைங்கய்யா. அந்த மனம்தான் எல்லா மாயையும் செய்கிறது, அந்த மாயையே அந்த மனசு தான் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டீங்க. அதுக்குரிய காரணங்களை தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். அதாவது பயிற்சிக்குள்ள வரணும், இந்த மாதிரி தியானத்துக்குள்ள வரணும்னா அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தீவிரமாக வருவதற்கும் ஒரு யோகம் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதை உடைக்கிறதே அந்த மனசுதான். இல்ல வேண்டாம், என்ன கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தீவிரமா சொல்றதும் அந்த மனசுதான். இல்ல அடுத்த வாரம் கேட்டுக்கலாம், யூடியூப்ல கேட்டுக்கலாம்னு சொல்றதும் அந்த மனசுதான். அதை தாண்டி போறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அததான் நீங்க இவ்வளவு அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி அம்மா காரணம், மனைவி காரணம்னு சொல்றதெல்லாம் விட நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு நிலையற்ற வாழ்க்கையில தான் இன்னைக்கு நிறைய இருப்போம். அந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள வந்துருவாங்க. இது வருவதற்காகவே இறைநிலை இப்படி நிறைய துன்பங்களையும் இந்த மாதிரி நிலையில்லா தன்மையும் உணர்த்துவதற்காகவே நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல. அது போல பக்தியில நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்ததுங்க. அது சரணாகதி, வாட் எவர் இட் இஸ் அக்செப்டட். அந்த இதை நம்ம பிடிச்சிட்டோம்னாலே நமக்கு ஞானம் அதுக்குள்ள வரக்கூடிய வாசல் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நீதான்ப்பா பாத்துக்கோ அப்படின்னு என்னைக்கு சரண்டர் ஆகுறோமோ உடனே நம்ம அடுத்தது என்னன்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆகணைக்குள்ள தவத்துக்குள்ள வந்துடுறோம். அப்படி வந்தவங்கதான் இங்க நாங்க இருக்கோம் நிறைய பேரு. பக்திக்கு அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் அந்த ஞான கதவே திறக்குது. நிறைய சொன்னீங்க, ரொம்ப நிறைவா இருந்தது இன்னைக்கு. விளைவாக
நம்ம செயலின் விளைவாகவே இயற்கையும் ஒழுங்கமைப்பு நிறைந்திருக்க பரமனை சுற்றுவதில் பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாம செஞ்சுட்டு கடவுள் ஏன் இப்படி என்ன சோதிக்கிறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சுது. நான் தப்பா பேசுறேன், நான் தவறாக ஒருத்தவங்களை நினைக்கிறேன், ஆனா கடவுள் ஏன் எனக்கு துன்பம் கொடுக்குறாருன்னா நான் செஞ்ச துன்பம் தான் எனக்கு துன்பமா வந்திருக்குன்ற அறிவு தான் இங்க தெளிவு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக அருமை. அந்த தீவிரமின்மை, நம்பிக்கையின்மை இந்த 2 நாளதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதாவது இயல்பாகவே இயற்கை போலவே இது நிறைய நமக்கு கிடைச்சதுனாலயோ என்னவோ அதுல தீவிரமா செய்ய மாட்டேங்கிறோம் என்னவோ. அதற்குரிய அடி மிதிலாம் வாங்கினவங்க தாங்க தீவிரமா பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையில ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க தான் அடுத்து தேடி இதை விட மாட்டேங்கிறோம். நம்ம எப்படியாவது தேடி வந்துடணும் அப்படின்னு ஒரு வேகத்துல இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி பசி உள்ளவனுக்கு தான் பழைய சாதம் கூட அமிர்தமா தெரியும். அந்த ஆன்ம தேடல் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க அதோட உண்மை தெரியும். அவங்களாலதான் இவ்வளவு தூரம் எவ்வளவு கேட்டாலும் திகட்ட மாட்டேங்குது இல்லையா? அதோட உண்மை தெரியுது இல்ல நமக்கு. ரொம்ப அருமைங்க. நீங்க சொன்ன திருப்பி சொல்ல முடியாது. அது உங்களுக்கு வந்து அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நம்ம நண்பனியாக்கெல்லாம் அது பிரபஞ்சமே உள்ள நிறைய கொட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. எழுத முடியல, இது பண்ண முடியல. நான் ரொம்ப இல்ல சிறப்புங்க பேசுறது, இது. நான் இல்ல. அது உண்மை. அது தெரியுதுங்கய்யா. அதான் நீங்க வந்து அந்த மனசை எம்டியா வைக்கிறீங்க. குரு இறங்கி பேசிட்டு இருக்காரு. எல்லா குருமார்களும் பேசிட்டு இருக்காங்க உங்க மூலமா. அதை கேட்பதற்கு நாங்கள் அனைவரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி விடுகிறோம். ஆஹ் ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நிறைவுங்கய்யா. கேள்வி பதில் கேட்க வரும் அன்பர்கள் கை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். நிறைய கேள்வி கேளுங்க வாங்க. ஏன்னா இந்த தலைப்பே போன தடவை ஒரு டாபிக் பேசும்போது யாரோ தூரம்னு சொன்னாங்க. கடவுள் அடைகிறது அவ்வளவு கஷ்டமா, அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்களேன்னு கேட்டாங்க. அதனாலதான் கோவப்பட்டு தலைப்பே கொடுத்தேன். இப்ப பார்த்த தடைகளை எல்லாம் நீக்கிவிட்டால் அங்கே விடையாகி இறைநிலை தான் மிச்சம். அதனால இறைநிலை தூரமில்லை என்று அடித்து பேசியிருக்கிறேன், ஆதாரத்தோடு பேசியிருக்கிறேன். அதே போல மாயைன்னா இந்த உலகமும் மற்ற பொண்டாட்டி புள்ளக்குட்டி வேற ஏதாவது இதெல்லாம் தடை இல்லை என்ன. அதனால இங்க அந்த தடைன்னு நினைக்கிற மனதை விட்டுட்டீங்கன்னா நீங்க தான் அங்க மிச்சம். ஆழிக்குளம் கேள்வி கேட்கலாம் வாங்க. நன்றிங்கய்யா. உமையராஜா ஐயா மைக் ஐயா ஓப்பன் ஆயிருக்கு. கேள்வி ஐயா கேட்கலாம். வாழ்க்கை வளமுடன் ஐயா. வாழ்க ரோமேராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. நலமா இருக்கிறீங்களா? உடல் நல்லா இருக்குங்களா? நல்லா. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது என்னன்னா இந்த கொஞ்சம் வச்சா போதாதா ஐயா? வாழ்க வளமுடன். அதாவது இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஆகினி தீட்சை மற்ற துரிய தீட்சை இதெல்லாம் எடுக்கும் பொழுது இந்த ஸ்வீட்டு பழமெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? நீங்க சொன்னீங்கல்ல, பழம் கொடுக்குறாங்க, பழத்தை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு உண்டான விதத்துல நாம இருக்கிறோமா அப்படின்றது சொன்னீங்க இல்லையா? அதுக்கு அந்த தீட்சை கொடுக்கும் பொழுது அந்த பழம் எல்லாம் கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. அது அப்பவுமே மறந்துடுறோம். அடுத்தது திரும்ப அதை அந்த விளக்கம் உங்கள் மூலமா கேட்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஆகினை கொடுக்கும்போது ஸ்பரிசம், பார்வை, வாசனை, ஒலி, தாளம் தட்டுவாங்க. ஒலி, சுவை 5 கொடுப்பாங்க. 5 புலனுணர்வும் ஒரே இடமா ஆகினையில உணரும். அதுக்காக கொடுக்கறது ஸ்வீட்டு. சரிங்க. அடுத்தது துரியம் பயின்று துரியாதீதம் கொடுக்கும்போது அருட்செல்வர் ஆகிவிட்டார், அருட்செல்வர்னு வாழ்த்துவாங்க மகரிஷி. அப்படி மகரிஷிக்கு அதுக்காக அப்ப எல்லாம் வந்து ஒரு 25 ரூபாய் குரு காணிக்க இருந்து இப்ப எல்லாம் 100 ரூபாய் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 25 ரூபாய் குரு காணிக்க கொடுத்துட்டு மகரிஷி நமக்கு ஒரு பழம் கொடுப்பாங்க. ஒரு மாம்பழமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு கனி ஒண்ணு கொடுத்து, நீ கனிந்து பழமாகி இறை உணர்வு பெற்றாச்சு, நீ அருளுக்கு செல்வராகி விட்டாய் என்று வாழ்த்தியிருப்பாங்க. நிறைய இடத்துல என்ன ஆயிடுது, 25 ரூபாய் செலவுல ஒரு மாம்பழம் வாங்கி தின்ன கதையாகி போச்சு. கடைசி அருளுக்கு பாத்திரம் ஆனாராங்கிறது கேள்வியா இருக்குங்கிறதுனாலதான் அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் அந்த இடத்துல குறிப்பிட்டுச்சோம். வேற ஒண்ணு. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா. அதாவது இதுல என்னன்னா, இப்போ மனநிலை எப்படி ஆயிட்டு அப்படின்னா, சின்ன குழந்தைங்க எல்லாம் கோயில்ல மணி அடிச்ச உடனே கோயிலுக்கு போனா பொங்கல் புளியோதரை கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. பொங்கல் புளியோதரைக்காண்டி போய் திரும்பவும் போய் உட்காந்துருவாங்க.
அதே மாதிரி திரும்பவும் போய் ஸ்வீட் சாப்பிடணும்னா திரும்பவும் ஆக்கினி தீட்சை துரியாதீதம்லாம் திரும்ப ஒரு ரவுண்டு போய் வாங்கலாமா அப்படி? இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு தடவை முதல்ல கொடுத்த வாத்தியாரோட தப்பு. இவருக்கு துரியாதீதம் கொடுத்ததே தப்பு. இவரே இன்னும் இவ்வளவு அரியர் பேப்பர் வச்சிருக்காரு. அதனால இந்த தடையெல்லாம் கடக்க வேண்டியது அவருதான். குருவுக்கு வேலையே இல்லை. குரு கை காட்டுறதோட முடிஞ்சது. ஒரு தடவை இங்க அந்த பெருநிலையை உணர வேண்டிய நிலையை இன்னும் உணராம அரியர் பேப்பர் வச்சிருந்தா இது மாணவருடைய தவறு என்றுதான் நான் கணிக்க முடிகிறது. இதுல அரியர் எக்ஸாம் எல்லாம் திரும்ப ஒரு தடவை வாங்க எழுதுங்கன்னு சொல்ல முடியாது. அது அவரா எழுதுனா எழுதிக்கிட்டோம், எழுதாம வேற ஏதாவது கூலி வேலைக்கு போனா போய்கிட்டோம். அவ்வளவுதான். ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆனதுதான், திரும்ப பாஸ் ஆக முடியாது. சரிங்க, வேற கேள்வி. திரும்ப ஒரு தடவை பயிற்சி எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. முதல்ல கொடுத்ததுதான் முடிஞ்சது அதோட அப்படின்றீங்க. ஆமாமா, எத்தனை தடவை பயிற்சி கொடுக்கறது? காலம் பூரா கிணத்துக்குள்ள தூக்கி விட்டுக்கிட்டே இருக்க முடியாது. மேலவா மேலவான்னு. சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளம். வேற கேள்வி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஹேமமாலினி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வியும் இருக்கு. என்னன்னா நம்ம மூச்சு பயிற்சி, ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடணும்னு சொல்றாங்க. நம்ம துரியாதீதம் துரியம் அந்த மாதிரிலாம் தவம் பண்ணும்போது மூச்சு சின்னதா ஆயிடுற மாதிரி இருக்குங்க ஐயா. அதாவது நெஞ்சுக்கு கீழே போகாத மாதிரி நெஞ்சு குழிக்கும் கண்ணு அது அது சின்ன மூச்சா இருக்குங்க ஐயா. அது கரெக்டா இல்ல? நம்ம ரைட்டு தான்மா. மனம் இயல்பாக ஒடுங்க ஒடுங்க மூச்சும் குறையும். அதுக்கு ஆதாரம் எங்க பார்க்கலாம்னா, சுவாமி சிவானந்த பரமஹம்சர்னு வடகர சிவானந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சித்த வேதம்னு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ மூச்சினை உள்நடத்தி உள்நடத்தி வாசி பயின்று 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 ஒரு ஸ்டேஜ்ல உன்னுடைய மூச்சு துரியத்துக்கும் ஆகினைக்கு இடையில ஒரு அங்குஷ்ட பிரமாணம், அங்குஷ்டம்னா கட்ட விரல் அளவுக்கு பாருங்க, ஆகினை துரியத்துக்கு இடையில அப்படி இயங்கும்ன்றாங்க. இப்ப நீங்க கூட நெஞ்சு குழிக்கும் இங்கேக்கும்னு சொன்னீங்க, இப்ப அதையும் தாண்டியாச்சு. சரியா? அப்ப அந்த வாசியோக பயிற்சியினுடைய முடிவுல இந்த எடுக்கிறனா விட்டனா, ஆமா கழுத்து மகிழ்ச்சி. சரியா? அப்ப அதையும் தாண்டி அங்குஷ்ட பிரமாணம் என்று அந்த நூல்ல விளக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது என்னன்னா, சுயம் பிரகாசமாக இருப்பாக, தன்னிருப்பாக, உணர்வு மாத்திரமாக, விழிப்புணர்வாக என்றைக்கு இருக்கின்ற அந்த பெருநிலை தான் அந்த விளக்கம். வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக அங்க போய் மூச்சு இருக்கா இல்லையா, ஓடுதா ஓடலையான்னு பார்க்க ஆரம்பிச்சா அங்கேயும் காண்பான் காணப்படு பொருள் காட்சின்னு 3000. கரெக்ட். இல்ல அதனால அந்த தப்பையும் செய்யக்கூடாது. கரெக்ட் தான். எப்பாவது ஒரு சமயம் இப்படி உணர்வு வரும். மூச்சு இப்படி இயங்குற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு ஆழ்ந்த மூச்சு விட ஆரம்பிச்சிருவோம். நெஞ்சு வரைக்கும் போயிட்டு லங்ஸ் வரைக்கும் போயிட்டு மூச்சு. அதுக்கப்புறம் அதான் சம்டைம்ஸ் ஆழ்ந்த மூச்சு விடணும்ன்றாங்களே, இது கரெக்டா? இது எந்த சூழ்நிலை? இயல்பாகவே மனம் ஒடுங்கும் போது மூச்சு ஒடுங்கும் என்பது ரைட்டு தான். ஓகேங்க ஐயா. ஆனா மூச்சடக்கல் பயிற்சியாக செய்வதை மகரிஷி வெல்கம் பண்ணல. மூச்சினை இழுத்து இழுத்து அடக்கி விட்டதனால் என்ன கண்டீர்னு மகரிஷி பாடி இருக்காங்க. அது புத்தகத்துல இருக்கு. சரிங்க ஐயா. நீங்க சொல்றது கரெக்ட். இந்த மாயையில சிக்காம உண்மையிலே எல்லாருமே மனுஷனா பிறந்தவங்க எல்லாருக்குமே தவம்ன்றது தியானம்ன்றது டெய்லி கண்டிப்பா காலையில எழுந்த பிரஷ் பண்ற மாதிரி அந்த தியானத்தை கொடுத்துடணுங்க ஐயா. அப்பதான் இந்த மாயையில சிக்கிக்காம, மாயைன்றது இன்பம் துன்பம். எனக்கு நான் தவம் பண்ணும்போது இன்பத்தை நான் சந்தோஷமா, நான் தியானம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு இன்பத்தை பெரிய சந்தோஷமா, நீ என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இல்லையே, எனக்கு ஹாப்பினஸ் இல்லையே, எனக்கு ஒண்ணும் சந்தோஷம் இல்லையே. ஆனா துன்பம் மட்டும் அப்பப்போ மனசுல துன்பத்தை மட்டும் நம்ம மனசு விட மாட்டேங்குது, இன்பத்தை விட்டுருது.
துன்பத்தை விடலையேன்னு எனக்கு ஒரு கஷ்டம். இன்னும் என்ன பண்ண முடியும்? நம்ம துரியாதீதம் பண்றோம், இது பண்றோம். எப்படி பண்றதுன்னு தெரியலங்க ஐயா. இது இல்ல இது அதுதான் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒரு இடம் சொன்னேன் இல்லையா? ஏற்றுக்கொள்ளுதல். அதான். துன்பம்னு ஒண்ணு வந்தா நான் இதையும் ஒன்னாதான் பாக்குறேன். போன்னு சொல்லு பாருங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தால பாதிக்கப்படாத நிலைன்னு ஒண்ணு உண்டு. அந்த நிலைக்கு போயிட்டவங்கள பார்த்து அந்த துன்பமே என்ன ஆயிடுமா, விலகி போயிடுமா. இடும்பைக்கு இடும்பை படுப்பர். துன்பத்துக்கே துன்பம் பயத்து விடுவார்கள். யாரு? இடும்பையினால் இடும்பப்படாதவர்கள். துன்பத்தினால் துன்பப்படாதவர்கள் யாரோ அவங்களுக்கு அந்த துன்பம் விலகி போய்விடும். அதான் முயற்சி தாங்க ஐயா பண்ணிட்டு இருக்கேன். முயற்சி அதனால நான் சொன்னேனே, இன்பம் வேணுங்கிறதும் தப்புதான், இன்ப நாட்டமும் தவறுதான். இல்ல துன்பம் வேண்டாம் நினைக்கிறது, துன்பம் வேண்டாம் நினைக்கிறதும் தப்புதான். இல்ல இன்பத்தை வந்து பெருசா வந்து அது மனசு அது ஒண்ணும் பெரிய இதுவா தெரியல எனக்கு. எப்போ நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சது அது ஒரு இது கடந்து இதுவும் கடந்து போயிடும். அதே மாதிரி துன்பமும் கடந்து போயிடும்ன்றது வரமாட்டேங்குது. அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு நமக்கு. சரிங்க ஐயா, நல்லா தியானம் பண்றோங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி, சிறப்புங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நல்லதுமா. தியானம் பண்றதுலயும் துரிய தவம் எடுத்த பின்னால துரியத்தினுடைய விழிப்பு நிலை நீங்காதிருத்தல்னு ஒண்ணு உண்டு. ஆமா ஆமா. ஒரு கணமும் உன்னை பிரியாத நிலை வேண்டுவனேன்னு பாடி இருக்காங்கல்ல. ஆமா ஆமாங்க ஐயா. அது துரியம் தான். அது துரியம். அப்ப துரியம் நான் பண்றேன்னு நீங்க சொல்லும் போது நான் அங்க கொஞ்சம் முரண்படுறேன். இல்ல அந்த நிமிஷம் பண்றேங்க. துரியத்தை நீங்க பண்ணாதீங்க, நீங்க துரியத்திலே வாழுங்க. சரிங்க ஐயா, அதுதான் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். அங்க முயற்சி பண்றது இல்ல, அது அப்படியே பழகி போயிடும். மந்திரம் சொல்லி சொல்லி சொல்லாத நிலை வரும். அதுக்கு பேரு அஜபா மந்திரம்னு பேரு. மூச்சை எடுத்து விட்டு விட்டு மூச்சு எங்கிறதே தெரியாம ஒடுங்கி போயிடும். மனதை ஒடுக்கி பழகி மனம் நாசமாயிடும். அதே மாதிரி துரியாதத்துல நீங்க ஒண்ணு இல்லாம போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். அப்புறம் நான் போறேன் பண்றேங்கிற ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தான் என்னுடைய நூல் சகஜானந்தத்துல பேசியிருக்கேன். சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பா இருத்தல்னு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. போய் அடையிறது ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இந்த புக்கை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஐயா. நான் வந்து இப்போ யூஎஸ்ல இருக்கேங்க ஐயா. இந்தியா வந்த பிறகு நான் அதை உங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு நான் வாங்கிக்கிறேங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நல்லது, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அனார்கலிம்மா, வாழ்க வளமுடன்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா அவருக்கு எனக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. என்ன தடைகள், அதற்கு என்ன விடைகள், மிக அற்புதமாக தெளிவாக அனைத்து நிலைகளிலும் அலசி ஆராய்ந்துட்டீங்க ஐயா. அது தூய்மை பணின்னு சொன்னீங்க. நிச்சயமாக அது தூய்மை பணிதான். குரு சிஷ்யனுக்கு இடையே உள்ள அந்த என்ன பேச்சு, அது நீங்க சொன்னீங்க. பசித்திருப்பவனுக்கே நாம வந்து கொடுத்தா அது சரியாகும். அப்போ பசித்தவனுக்கே குருவின் வாசகம் உள்ளே போய் சேரும். மிக அற்புதமான ஒரு தெளிந்த ஒரு கருத்து. நன்றி ஐயா. தூரம் இல்லை. சிவவாக்கியாருடைய வாக்கு, தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது தூரம் இல்லை, உன் அருகே உள்ளது, உன்னிடத்தில் உள்ளது என்பதை ஐயம் திரிபெற கற்று நாங்கள் தன் வயத்தனால் மாறி இருக்கிறோம். உங்களுடைய மிக தெளிவான பல விளக்கங்கள். இப்போ ஐயா ஒருத்தர் கேட்டாங்கல்ல, அவர் இன்னமும் குழந்தையா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க தான் போயிட்டு திரும்ப திரும்ப கேட்கும். சோ நாம வந்து அதுவாக மாற வேண்டும். அந்த மன மாயை இருந்து நீங்கள் நீக்க வேண்டும். மன மயக்கம், அதுல இருக்க அந்த தடை, இலூஷன், அது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இல்லாததை இருப்பதாய் கற்பனை செய்வதுதான் மன கற்பனை. அந்த மன மாயை நாம் மாற்ற வேண்டும் என்பது மிக தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே என்பது போல் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்பதை மிக அற்புதமாக பல நம்முடைய திருக்குறள்ல இருந்து நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க. தன்னில் ஒடுங்கி தான் தானாய் இருக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். நிறைய தடை இருக்கு நமக்கு. மனைவி, குடும்பம், பிள்ளைகள், தாய், சகோதரி, இப்படி இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து நாம் தடையே இல்லைன்னு தான் சொன்னேன். ஆமா, அது இல்லாம அந்த ஈகோ இல்லாம இருந்தாலே நமக்கு நிச்சயமாக அது தான் தானாய் உணர்வோம். அந்த உணர்வையும் அதையும் பிரம்மமா பார்த்துட்டோம்னா அப்ப ஒன்னாவே தெரியும், அது தடையா தெரியாது. அதனாலதான் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில் என்ற இடம் அங்க வரும்.
நிச்சயமாக எனக்கு நன்றி. எதிரின்னு வாழ்த்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல நல்ல பகைவரை ஒரு வாழ்த்துன்ற இடத்துல பிளாங்கா இருக்கும், ஆள் இல்லாம இருக்கும். நீங்க தேடுவீங்க எனக்கு யார் பகைவர். ஆமாங்கய்யா. தெளிந்த சிந்தனை உரையா இன்னைக்கு. கடவுள் இருக்காரு, நானும் இருக்கேன்னு தேடுறீங்க இல்லையா, அதுதான் தவறு. நாமே அதுவாக இருக்கிறோம் என்பதை உணர்வோம் என்பதை மிக அற்புதமாக, அதுவாய் நீ மாறிவிட்டாய், அதுவாகவே கலந்து விட்டாய் என்று கலந்து கரைந்து நிற்போம் என்று தவத்துல சொல்ற மாதிரி எந்த நேரமும் தவத்திலேயே இருப்போம். நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்லையா, இந்த திருப்பி திருப்பி நமக்கு அதே அது எந்நேரமும் அவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பது நாங்கள் விருப்பமாய் இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய பல்வேறு சிந்தனை உரைகள் மிக சிறப்பாக இருக்கிறது ஐயா. கடைசியா நீங்க நேரம் ஆமா, விண்ணும் மண்ணும் விண்ணுமாய் பரந்த இந்த பராபரத்தை நாம் நேரதாக காண வேண்டும், அதை உன்னுள்ளே பார் என்று மிக அற்புதமாக சொன்னீங்க. அப்போ காண்பான் காணப்படுபொருள் காட்சி இல்லாமல் நாம் அற்று போக வேண்டும், அதுவே சிறப்பு, அதுவே தவத்தின் நிலை என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதெல்லாம் பகவான் ரமணர் அவ்வளவு அழகா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நன்றிமா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொல்றது இந்த துரியாதத்துல நிறைய தடவை இப்படி நடந்திருக்கீங்க. நம்ம உடம்பும் தெரிய மாட்டேங்குது, மனசும் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை துரியாதத்துல வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ் மேல போயிட்டா எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் வந்துருதுங்க ஐயா. மௌனமா அந்த வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோன்னு பாழா போன பின்னால அப்புறம் எழுச்சியும் இல்லை ஏக்கமும் இல்லை, அது என்ன ஆச்சுன்னு தெரியாம ஆயிடும். அதுக்கு பேர் தான் அகண்டாகார விருத்தி என்று பெயர். உண்மைங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களோட தொண்டு ஒண்ணு நிறைய வேணும். ஐயா சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணிதான் அதுல அந்த நிலையை அடையிறதுக்கு தன்னுடைய முயற்சி தான் வேணும் அப்படிங்கிறது இல்லாம திரும்ப திரும்ப நம்ம போய் பயிற்சி எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே அது சரியா வந்துரும். நன்றிங்க, வாழ்க்கமுடன். நாளைய நிகழ்வுகள், சில முக்கிய அறிவிப்புகள். நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சாந்தி யோகமும் மாலை சாந்தி யோகம். ஐயாவுடைய சிந்தனை துளிகள், நண்பனி ஐயாவுடைய சிந்தனை துளிகள் நாளை அதிகாலை நடைபெறும். தவத்தினை தொடர்ந்து மாலையில் ஜோதிட ஞானம், ஆயக்கலைகள் 68 ஜோதிட ஞானத்தையும் நம்ம ஐயா நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஜோதிட ஞானத்தில் பற்றிய நிகழ்வு நடைபெறும். மாலையில் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்வோம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சனி ஞாயிறு 2 நாளும் மாலை நேர நிகழ்வு நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் நேரடி பயிற்சிக்கு பெயர் கொடுத்து வரும் நண்பர்கள் அனார்கலி அம்மாவை கான்டாக்ட் பண்ணலாம். மிக்க சிறப்புங்கய்யா, நன்றி. உடல்நல வாழ்த்து பாட வரும் நண்பர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். சாந்திமா பாடலாமா? சாந்திமா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவர்ப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்
ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க்கமுடன் கலந்து கொண்ட அன்பருக்கும் அவரது அன்பு குடும்பமும் ஒரு பேராற்று கருணையினால் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயிர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் அதிகாலை தியானத்தில் அனைவரும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.